ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்புநேயர்களே, நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டில் பேசுகிறேன். மார்ச் மாத ராசி பலன் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கோபுரத்தின் உயரம் எப்படியோ அந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணங்களை கொண்ட கும்பராசி அன்பர்களே, இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நிச்சயம் யோகமான பலனை அளிப்பாருங்க. பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு 1, 3, 5, 8, 9, 11, 13, 15, 17, 19, 21, 24, 26, 28 போன்ற தேதியில் நிச்சயம் பணவரவு வரக்கூடும். சந்திராஷ்டம நாட்கள் இம்மாதம். முதல்ல இந்த சந்திராஷ்டமம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைவார். அந்த மறையக்குள்ளே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை கொடுப்பார். டென்ஷன் அதிகமாக வரக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்துல சண்டை சச்சரவு வரக்கூடும். முக்கியமாக குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு வரக்கூடுங்க. அதேமாதிரி காதலர்கள் விட்டு கொடுத்து போகணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது மிகுந்த கவனத்துடன் நீங்கள் செல்ல வேண்டும். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் 24/3/2024 மதியம் 1:30 மணி முதல் 26/3/2024 இரவு 12 மணி வரை கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டம் இருப்பதால் எதிலும் நீங்கள் கவனமாக இருங்க. விநாயகருக்கு அருகம்புல் மாலையை சாட்டிவிட்டு வெளியே செல்லலாம். வேலை மற்றும் தொழில் பொறுத்தவரையில் பொதுவாக 10ஆம் இடம் தாங்க ஒருவருடைய கர்மஸ்தானம் சொல்லுவோம். கர்மஸ்தானம்னா அவங்க எதை செய்து பிழைக்கிறார்கள், அதாவது ஜீவனத்தை சொல்லக்கூடியது, வருமானத்தை சொல்லக்கூடியது. உங்களுடைய 10ஆம் இட அதிபதி விருச்சிக செவ்வாய், அவர் 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் ராசியில் சனி பகவான் இருப்பதால் அதிக உழைப்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாருங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க முக்கியமான பல மாற்றங்களை கொண்டு வருவீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல திருப்பு முனையான காலகட்டமாகவே இருக்கக்கூடும். தொழில் விஷயங்களில் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக நீங்கள் செயல்பட்டு லாபத்தை காண்பீர்கள். வெளியூர் வியாபாரம் சூடு பிடிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளை முடிப்பீங்க. விவசாயம் முதல் விளைநிலங்களை வியாபாரிகள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கை பிறக்கும், மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். வேலைவாய்ப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு சனி பகவானே உங்களுக்கு யோகமான ஒரு வாழ்க்கை கொடுப்பாருங்க. ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் சச மகா யோகத்தை கொடுப்பார். மேலும் நுட்பமான உங்கள் திறமைக்கேற்ப வேலை கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய தடைப்பட்டு அந்த வேலை சிறப்பாக முடித்து காட்டுவீங்க. வெற்றி செய்திகள் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு தேடி வரக்கூடுங்க. உயர் பதவிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கக்கூடும். கார்ப்பரேஷன் துறை முதல் கம்ப்யூட்டர் துறை உள்ள அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக தனவரவு ஏற்படும் மாதமாக இருக்கக்கூடுங்க. வெளிநாட்டு வேலை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தருவார். ஏன்னா அவர் தான் தொழில்ஸ்தான அதிபதி. இந்த புதிய முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் வேலை மற்றும் தொழிலில் ஏற்படக்கூடுங்க. எதையும் சமாளிப்பீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். விசா அனுமதி கிடைத்து வருமானமும் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம், அதாவது பார்த்தீங்கன்னா களத்திர பாவகம் சொல்லுவோம். உங்களுடைய 7ஆம் இடத்தின் அதிபதி சிம்ம சூரியன், அவர் ராசியில் முதல் பகுதியில் இருப்பதும் பின்பு ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடுங்க. ஸோ உங்களுடைய அந்த 7ஆம் இடமே ஒருவருக்கு நல்ல கணவன் மனைவி கொடுக்கக்கூடியும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும் மாதமாக இருக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மனம் போல மங்கள வாழ்வு அமைய பெறுவீங்க. தடைகள் வராமல் இருப்பதற்கு உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் உள்ள பெருமாள் வழிபாடு நன்மையை அளிக்கக்கூடுங்க. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவகம் காதலை பற்றி சொல்லக்கூடியது. உங்களுடைய 5ஆம் இடம் கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் தான் 5ஆம் இடம் வரக்கூடும். மிதுன புதன் உங்கள் ராசியிலே இருப்பதால் பார்த்தீங்கன்னா திக்பலம் பெறுவார். ஸோ திக்பலம் பெற்று சுக்கிரனுடன் காதல்காரகனுடன் இருப்பதால் பிரிந்த காதல்களை ஒன்றிணைவதற்கு ஏற்ற மாதமாகவே இருக்கும். மனமிட்டு பேசுவீங்க. கருத்து வேறுபாடுகள் காணாமல் போகும். மண்ணோடு சேரும் மழைநீர் துளி போல காதலர்கள் ஒன்றிணையக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுடன் செயல்பட்டு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துக்காட்டுவீங்க. குரு பகவான் 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரியஸ்தானத்தில் இருப்பதால் அடிப்படை கல்வி விஷயங்களில் அற்புதமான திருப்புமுனை ஏற்படக்கூடுங்க. வெளியூர் வெளிநாடுகள் சென்று படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் முதல்நிலை மாணவராக வலம் வரும் மாதமாக இருக்கக்கூடும். புத்திர பாக்கியம் பொறுத்தவரையில் தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த செய்திகள் நிச்சயம் வருங்க. புத்திரக்காரகன் குரு பகவான் 3ஆம் மனையில் இருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் கொடுப்பாருங்க. ஆனாலும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புத பகவான் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறது, அதாவது ராசியில் இருப்பது நல்ல ஒரு புண்ணிய வழிகள் வெற்றிகளை நிச்சயமாக கொடுக்கும். சந்தான பாக்கியம் கிடைக்கப்பெறும் மாதமாகவே இருக்கக்கூடும். வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் சுகஸ்தானம், அதாவது 4ஆம் இடம் ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை சொல்லக்கூடியது. உங்கள் 4ஆம் இடத்தின் அதிபதி கேட்டிங்கன்னா ரிஷப சுக்கிரன், அவரும் உங்கள் ராசியில் இருப்பதால் நிச்சயமாகவே பார்த்தீங்கன்னா அந்த கேந்திர பலம் பெற்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்தாலே புதிய நிலம் நன்கு அமையுங்க. பூர்வீக இடம் தேடி வரக்கூடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்து நிச்சயம் வரக்கூடும். வாகன மாற்றம் சுக்கிர பகவான் நிச்சயமாக அளிப்பார். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன்லாம் பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கையை அளிப்பாருங்க. முக்கியமாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பதை போல
புதன், சுக்கிரன் கலைக்கு உத்தகமான ஒரு கிரகங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து முக்கியமானவராக, விஐபியாக மாற்றி காட்டுவாங்க. தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு முன்பிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடும். மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி நிச்சயம் அளிக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு அரசு கிரகம் சூரியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சமூகத்தை வந்து விரிவடையச் செய்வார். ஏன்னா, உங்களுடைய ராசியிலே வந்து இருப்பதால, நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து பெரும் அளவுக்கு வந்து வெற்றி பெற செய்வாருங்க. பட்டங்களும், பதவிகளும் தேடி வரக்கூடும். மொத்தத்தில் இம்மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு சீரான வளர்ச்சி பாதையில் வளம் பெறுவீர்கள். எதிலும் கொஞ்சம் கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். பொது வழிபாடு, அம்மன் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் படையல் செய்து, அன்னதானம் செய்து வர நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி. வணக்கம்.